இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை கூட நண்பர்களுக்கு வணக்கம். என் நெஞ்சிற்கினிய தமிழ் திரைப்பட கூட சொந்தங்களுக்கு வணக்கம். அரணம் ஒரு ஒரு பெரும் தருணம் தான் அது. அதாவது ஒரு சொல்லியிருந்தாங்க பெரும் புள்ளிகள் எல்லாம் வரலன்னு. பரவாயில்ல, சிறு சிறு புள்ளிகள் சேர்ந்து தானே ஒரு நாள் பெரும் புள்ளி ஆகும். அதனால ரொம்ப நல்ல பெரிய அனுபவம். ஆனால் எனக்கு நல்லா இருக்கு எனக்கு இந்த அனுபவம். அதனால அவர் சொன்ன மாதிரி ஆன்டி டிப்ரெஷன், இன்சம்னியால இது எல்லாமே வந்துருச்சு எனக்கு. அது பரவாயில்ல. ஆனால் 20 வருடம் சினிமாவில் இருந்தவனே நீங்கள் இந்த அடி அடிக்கிறீங்கன்னா புதுசாக வரவனை என்ன அடிடாடி அடிப்பீங்கன்னு தோணும். ஆனால் ஒரே ஒரு திமுரு, அது தமிழ்னால விரா நான் நின்று பார்க்குறேன்டா நிற்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. வேற ஆளாக தான் நிற்பாங்கன்னு தெரியல. நான் இருக்கிற இடத்துல பேர்பட்ட ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க சீரியஸாக. என்ன மாதிரியான அரசியலாக இருக்குது. ஒரு கலைக்குள்ளேயே கலையை கொள்கிறவர்கள் இருக்கிறது அது சினிமாவாக தான் போல இருக்கு. வெளியில் இருப்பானான்னு தெரியல. வெளியேருந்து ஒரு எதிரி வருவான், வெளியேருந்து ஒரு விஷயம் வரும், எங்கேயாவது ஒரு 2 துரோகி இருப்பான், இடுப்பில் குத்துவான். மொத்த பயில சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சினிமாவை அழிப்பதற்கான நாட்களாகவே இருக்கிறாங்கன்றத உண்மையுமே கண்மாடி பார்க்க நேர்ந்தது. இன்னொரு பாடலாசினா வருவோம், 25 பேர் இருப்பாங்க, அது 2 நிமிஷம் நம்ம பேசி இறங்கி போயிடுவோம். இதுதான் நமக்கான மேடை. அந்த ஒரு 2 வருஷம் வேற ஒரு பார்வை. இங்கே வந்திருக்கக்கூடிய அவருக்கும் நன்றி. நான் சொன்ன மாதிரி மோகன் அவர்கள் எல்லாம் வெளியாடலாம் கிடையாது. அதனால தான் நான் அவரை நான் விருப்ப விருந்தினர் லிஸ்ட்லேயே சேர்க்கல. அவர் என் குடும்பம், எனக்கு 15 வருடம் எனக்கு தெரியும் மோகன் அவர்கள். நான் ஒரு அடிப்படையிலேருந்து நாங்கள் பயணிச்சிருக்கோம். பழையவனார்பேட்டைக்கு முதல்ல இருந்து அவர் எனக்கு பழக்கன்றதுனால ஒரு முறை சொல்லியிருக்காரு, அண்ணே ஒரு புது பையனுக்கு பாட்டு தரேண்ணே, கூக்குன்னு ஒரு பாட்டு எழுத போகிறேன்னே, நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்கன்னா சந்தோஷமாக கொடுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு பாட்டு வேணான்னு சொல்லி நான் ஒரு புது பையனுக்கு பாட்டு கொடுத்தேன். அந்த திரௌபதியில் நினைக்கிறேன். எனக்கு வேணாம், நான் எழுத 400 ஒரு பாடல் ஆயிடும், நீங்கள் அந்த புது பையனுக்கு கொடுங்க. அந்த பையன் எனக்கு பேச வச்சார். அந்த பையனுக்கு பேசினாப்புல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப யதார்த்தமான ஒரு கலைஞன் அவர், பெரிய தில்லு உள்ளவர். அதுதான் வேணும் இன்னைக்கு. அதெல்லாம் இன்னைக்கு காணா போச்சு. இன்னைக்கு கலைஞர்கள் வந்து வீரியமே இல்லாமல் இருக்கிறாங்கன்றது ரொம்ப கோபமாக இருக்கு. மோகனுக்குலாம் சரியான வீரியம் இருக்குல்ல. இப்படிதான் அன்னைக்கு எல்லா கலைஞர்களுமே இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ தைரியமான வீரியமான கலைஞர்கள் இருந்தாங்க. படமே நீ பார்க்க கஷ்டமா இருக்கு. வெற்றம் குத்துறான் இருக்கட்டும், என்னமே அதில் நன்றி மோகன் அவர்களே. இருந்தாலும் சொல்கிறதுக்காக ஒரு பேச்சுக்காக மகிழ்ச்சி. ஒரு 3 தரப்பாக பேசியிருந்த இடத்துல அரணம் குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல கதைநாயகி வர்ஷா, அதாவது தன்னுடைய இசை வெளியீடு விழாவுக்கு, தன்னுடைய படத்துடைய ப்ரொமோஷனுக்கே வரமாட்டாங்க கதைநாயகிகள். இந்த பொண்ணு எனக்கு கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் ரைட்டர் மாதிரி அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. அது இப்படி ஒரு கதாநாயகி கிடைப்பாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுடைய ஷெடியூல் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மொத்த படமும் அவங்க என் கூட தான் இருந்தாங்க முழுக்க. நீங்கள் இருந்துருங்க, ஏன்னா எங்களுக்கு எந்த கேப் கிடைக்குமோ எங்களுடைய காம்பினேஷன் நாங்கள் பதிவு செஞ்சுட்டே இருப்போம். 12-12:30 மணிக்கு திடீர்னு போய் சேலை மாற்றிடுவாங்கன்னு சொல்லுவேன். நம்ம அப்படியே சட்டை மாற்றி வந்துடலாம். ஓடி போயிட்டு தடன்னு ஓடி கிளம்பி வருவாங்க. அவ்வளோ தூரம் இந்த நிமிஷம் வரைக்குங்க ஒரு சப்டைட்டில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்குன்னா அதை அவங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அவங்க கதையை நாயகின்னு சொல்றோட ஒரு சிறந்த கலைஞர்னு சொல்றேன் இந்த படத்துக்கு. நான் அப்படிதான் அவங்க ரொம்ப நன்றி. அதே போல ஒளிப்பதிவாளர் அவரும் ரொம்ப சிறப்பு. ஒரு முறை வந்து என்ன அவருடைய தப்பாட்டு சார், அவரோட வயது கருதி மேலே ஒரு உயரத்தில் ஏறி ஒரு சின்ன அரசெங்கல்ல நடக்கணும், விழுந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. அந்த அரசெங்கல்ல ஏறி ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் இது மேலே ஏறி நடக்க முடியுமா? அரசெங்கல் செவ்வறு தான் இருக்கு பில்டிங் மேலே. திரும்பி பார்த்தா கேமரா தூக்கிட்டு மேலே ஏறிட்டாரு. எனக்கு பக்கத்து அசால்ட்டா எடுத்துட்டு, அதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார் அந்த வகையில். அதே மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கதை எப்படிப்பட்ட கதை, அதை கொடுத்து நான் அடுத்து பதிவு செய்கிறேன். ஒரு எழுத்தை நம்பியே வந்த ஒரு படம் இது. அந்த வகையில் பிகே அவர்கள் அலுவலகத்தில் கூட்டு முதல்ல கதை சொன்னேன். அவர் வார்த்தை சொன்னார், சார் எனக்கு சம்பளமே நீங்கள் என்ன வேணா கொடுங்க, நான் படம் பண்ணுறேன்னு சொன்னாப்புல. இன்னைக்கு எந்த டெக்னீஷியன் சொல்லுவாங்க சம்பளத்தை கொடுங்க சார், இந்த கதை ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, ஒரு படத்தொகுப்பாளராக இது எனக்கு பேரை தரும், எனக்கு விட்டுருங்க, இந்த படம் எனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் செஞ்சாப்புல. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி பிகே அவர்களே. அதே போல் என்னுடைய இசையமைப்பாளர் இன்னொரு கதையினாக்கி எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்குது. உங்கள்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. சுற்றி காய்ச்சலாக இருக்குது, எல்லாருமே உடலில் சரியில்லாமல் இருக்காங்க. அதனால ஒரு அன்போடு நான் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் தண்ணி குடிக்கிறது எல்லாம் சாப்பிட்றது எல்லாமே பார்த்துக்குங்க. ஓமந்தூராரில் ஒருத்தர் அட்மிட் ஆகிருக்காப்புல, இசையமைப்பாளர் ஒரு இடத்துல அட்மிட் ஆகிருக்காப்புல, இந்த பொண்ணு மதுரையில் அட்மிட் ஆகிருக்கு. எல்லாருக்குமே உடல் சரியில்லாமல் போகுது, ஒரே மாதிரியான பிரச்சனை வருதுங்க. அது இந்த மழைக்கு பிறகான சிக்கலான்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்கிறவங்க, வெளியே சாப்பிட்றவங்கன்றதுனால ஒரு அன்பு கோரிக்கையாக வைக்கிறேன்,
தயவு செய்து உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க. தண்ணி உணவுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லைன்னா இன்றைக்கி அவங்களாம் வந்திருப்பாங்க. அவங்க வர முடியாத இசையமைப்பாளரே இல்லை பாருங்கள். அவர் வர முடியாத ஒரு சூழலில் ஒரு சிக்கல் வந்து நேர்ந்தது. அந்த ஒரு சமூக அக்கறையோட உங்களையும் கேட்டுக்கிறேன். நீங்கள் முழுக்க நீங்கள் வெளியே பயணிக்கிற ஆட்கள்ன்றதுனால தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது தெரிஞ்சு அன்புமணி அவர்கள் பதிவு செஞ்சார். இந்த மழை வந்து ஒரு டிசாஸ்டர், இதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு டிசாஸ்டர் வரும்னு சொல்லி ஒரு முறை சொன்னார். அப்படி தான் நடந்துட்டு அவர் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவன்ற முறையில் அவர் சொன்னது சரியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக என்னுடைய அன்பு பாடலாசிரியர்கள் பாலா அவர்கள், சகனா அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு சிறந்த பாடல் இன்னொரு பாடலை முருகானந்தம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த ஒன்று பாடல் இருக்குது. சகனுடைய பாடல் வந்து கதை சூழல் கருதி வெளியிட முடியல. எனக்கெல்லாம் அந்த வழி இருந்திருக்கு. கலைத்தலைலாம் வெளியிட்டு போய் உட்காந்துருக்குது, என் பாட்டே வரல. என்னது உதயநிதி ஸ்டாலின் படம் கழகத்தில்ன்றாங்க, பாட்டே வரலையே. ஒரு பாடலாசிரியருக்கும் தன் பாடல் வரணும்னு இருக்கும். எனக்கு இந்த பாடலை போட்டால் கதை தெரிஞ்சதுனால போடலாமா, தவறாக எடுத்துக்காதீங்க. அது ஒரு சூழ்நிலை போச்சு. சினிமா அப்படி தான் ஆச்சு. சினிமா படத்துக்கு போனால் நம்ம பாடல் வரல. ஸோ மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் அவங்க 2 பேருக்கும். ஒரு மேடையில் அவங்களை அமர்த்தி என் கூட உட்காந்து வகுப்பில் படித்தவங்களே இன்னைக்கு மேடையில் ஏற்றி பாடலாசிரியர் பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இந்த தருணத்தில் இது எல்லாரும் வரணும்னு ஒரு ஆசை எனக்கு. வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். வேறு அருணம் குழுவில் எல்லாரையும் பொதுவாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அடுத்ததாக என்னோடய தயாரிப்பாளர்கள் ஒரு கதை, அந்த கதையை சொல்கிறோம். உங்களுக்கு வித்தியாசமான கதை இருக்குது, பண்ணுவோங்க. யார் சார் பண்ணுவா? நீங்களாம் நினச்சா நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க? அப்படிங்கும்போது ஒரே ஒத்த மனுஷன், ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு பேனா இருக்குது. இதை வச்சுட்டு ஒரு மனுஷன் சொல்கிறதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபா ரெடி பண்ணி படம் பண்ணுறதுக்கு வரணுன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க. அதை என்னை நம்பி வந்த என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சினிமாவே தெரியாது, என்ன தெரியும், தமிழில் தெரியும், அவ்வளோதான். அந்த கதையை நம்பி வந்தாங்க. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. அதில் நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அதாவது பாடலாசிரியர் பிரியன்ற ஒருத்தன் திருச்சிராப்பள்ளியிலேருந்து 2003 சென்னைக்கு வரான். அவன் பயணிக்கிறான், போராடுறான், 10 வருஷம் படாத பாடுபடுறான். சாப்பாடுகள் இல்லை, வண்டியை பெட்ரோல் இல்லாமல் தள்ளுறான். எல்லாம் பண்ணிட்டு தனக்கான வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கி இடம் வாங்கியாச்சு. தமிழ் இந்த திரைப்பாடல் அவனுக்கு அந்த இடத்த கொடுத்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? 10 வருஷத்துலேயே ஒரு இடத்த கொடுத்துருச்சு. வெற்றி பாடல்களோடு நெறிஞ்சு நிற்கிறோம். நிச்சயமாக தோணுச்சு, ஒரு பாடலாசிரியர் நம்ம சொல்லிக் கொடுக்கல, ஒரு பாடலாசிரியர் வழிகாட்டல, ஏன் நம்மளும் இப்படி இருக்கணுன்றதுனால தான் 2013 தமிழ் திரைப்பாப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்தேன். ஏன்னா நான் கேட்டிருக்கேன் மூத்த பாடலாசிரியர்கிட்ட, ஏன் அதங்க பண்ணுறீங்கன்னு மூஞ்சி நேரம் சொன்னாங்க. நீங்கள் பாட்டு எழுதுங்க, நான் எழுதுறேன், நீங்கள் எதுக்கு முன்னால கொண்டு வரீங்க, நீங்கள் என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் சும்மா இருங்க, பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு அதை தவிர்த்துட்டு தான் இருந்தாங்க. பெரிய பாடலாசிரியர் நம்ம தலைமுறை கடந்த மூத்த கவிஞர் வாலியர்கள் மட்டும்தான் யாருமே செய்யாத விஷயம் செய்ய அப்படின்னு. எனக்கு கண்ணதாசருக்குலாம் பாடலாசிரியர் பேர் வரும், ஆனால் உனக்கு தான் பாடலாசிரியர் உருவாக்கிய பாடலாசிரியர் பேர் வரும். அந்த ஒரு மகிழ்ச்சி. அப்போ 13லேருந்து 23 வரைக்கும் 10 வருஷம் அப்படி தான் வாழ்கிறேங்க. என்னுடைய பாடல்கள் குறைஞ்சி போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2003 2013 வரைக்கும் தட்டி தூக்கியிருப்பேன் அவ்வளோ பாடல்கள். அப்புறம் 13லேருந்து 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுதிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் எழுதிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் சம்பாரிச்சு இன்னொரு கார் வாங்கலாம், இன்னொரு வாங்கலாம். அதனால என்ன பண்ண போகிறோம்? போகும்போது ஒன்றும் கிடையாது. ஒரு 10 பேருக்கு அறிவை கொடுத்து செல்வது, அறிவு தானம் தான் இவங்களுக்கு மிக சிறந்தது. சாப்பாடு போட்டு அடுத்த பசிக்கும், ஆனால் அறிவை கொடுத்துட்டானா அவன் காலத்துக்கு நிலைச்சு நிற்பான். அப்புறம் நான் படித்தேன் தமிழ் தமிழ் தமிழ்னு மேடை பேசிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதா ஒன்று. தமிழுக்கு நான் திருப்பி என்ன செய்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல. என் மொழிக்கு, என் மொழி எனக்கு உணவிட்டு இருக்கிறது, என் மொழி எனக்கு கலை கற்பித்திருக்கிறது, என் மொழி என்னை வாழ்வித்திருக்கிறது. அந்த மொழிக்கு நான் என்ன செஞ்சேன்றதான் அப்பதான் நான் கலைஞன்னு சொல்லிக்கிறது எனக்கு தகுதி. அந்த வகையில ஒரு 200-250 பேருக்கு எந்த பாரபட்சமும் மற்ற ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொண்டீர்கள்னாரு. நான் ரொம்ப மகிழ்ச்சி. போர்க்களத்தில் நிற்பதற்கான தைரியமும் துணிச்சலும் எனக்கு இருக்கிறது. என் எதிரில் நிற்பவன் ஜெயிச்சா நான் தான் ஜெயிச்சேன், தோத்தா நான் தானே ஜெயிச்சேன். என் பிள்ளை தானே அதெல்லாம். அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி. அதன் வழியாகத்தான் இன்னைக்கு அரணம் வந்தது. கதையை நம்பி வந்தாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேங்க. கதையை நம்பி வந்த தயாரிப்பாளர்கள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்தது. ஒரு இயக்குனராக படம் எடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மாற்றணும்னு தோணுச்சு. அப்போ தான் மோகன் அவர்கள்லாம் வந்தாங்க. மோகன் என்ன விஷயம், அவர் சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு மாற்றி பிரச்சனை, அதாவது சினிமா பிரச்சனை தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வருத்தம் என்னன்னா, இப்படி பிரச்சனையாவே ஒருத்தன் வாழ முடியுமா சினிமாவில்? வெளியே இருந்து பிரச்சனை தான் சமாளிக்கலாம். இப்போ சேகுவராவுக்கும் பிடல் காஸ்ட்ரோவுக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துலேருந்து தான் பிரச்சனை வந்தது. சேகுவராவும் பிடல் காஸ்ட்ரோவும் பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறது? இங்கே அப்படிதான் இருக்கு இல்லையா? அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருந்துச்சு, தைரியமாக எடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்து வெளியேந்து ஒருத்தன் உள்ள வந்தான். உள்ள திரும்பினாலே பாடலாசிரியர் தானே நீங்க நடிக்கிறீங்களா? அங்கே ஆரம்பிக்கிறது வன்மம். நீங்கள் ஏன் டைரக்டர் ஆறீங்க? நான் என்ன வேணும் எனக்கு தோணுகிறது, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, என் சுதந்திரத்தை பறிப்பதற்கு உனக்கு என்ன பிரச்சனைன்ற அளவுக்கு நீ பண்ணக்கூடாது. சீரியஸா
அப்ப எனக்கு 2 மடங்கு கோருது. தமிழ் படிச்சதுக்கு அப்புறம் அந்த தன்மானமும் சுயமும் பாரதியை படித்தது இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? அப்பதான் 2 மடங்கு கோவம் நான் பாத்துக்கிறேன். அந்த உச்சம் அந்த கோபத்துல தான், இந்த கோபம் தான் ஆரம்பம். என்ன கேட்டீங்கன்னா இந்த சினிமா மீது ஒரு கோபம்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல அவ்வளவு சிக்கல்கள் அதை எடுத்து செல்வதற்கு இருந்தது. ஒரு பொறுப்பு ஒரு திரைக்கலைஞன் வந்து எல்லா மேடையிலும் ஏன் கலைஞர்கள் அழுகிறார்கள்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா மேடையிலும் யார் வந்தாலும் முதல்ல யார் அழுறா பாருங்களேன். நடிகர்கள் அழுறது இல்லை. எல்லா இயக்குனரும் இங்க மைக்கை பிடிச்ச உடனே அழுறோம். அது விஜயகுமார் ஆகட்டும், இப்ப ஃபைட் கிளப் விஜயகுமார் எடுத்து பாருங்க. முதல்ல மைக்கை பிடிச்ச மனோஜ்குமார், யாரா இருந்தாலும் மைக்கை பிடிச்சுன்னு அழுறாங்கன்னா ஒரு கலைஞனை அலை வைக்கக்கூடிய இடம் எப்படிங்க நல்லா இருக்கும்? ஒரு கலைஞனுக்கான வாய்ப்பை நம்ம தரணுமா? சினிமா ஒரு கலைஞனை காயப்படுத்தலாமா? சினிமா கார்பரேட்காரர்கள் கையில போயிடுச்சு. ஒரு காலத்துல படைப்பாளிகள் கையில சினிமா இருந்தது. எனக்கு கேட்டு திரும்ப சினிமா பணக்காரர்கள் கையிலிருந்து மீண்டும் படைப்பாளிகள் கரங்கள் எனக்கு சினிமா வரணும். ஒரு பாலுமேந்திரா ஊட்டியில போயிட்டு அசால்ட்டா படம் எடுத்து வந்துட்டார். ஏவிஎம்லாம் கையை கட்டி நான் படம் பண்ணுறாரு. இப்ப படம் வேற மாதிரி இருக்குங்க. நான் பண்ணல. 300 கோடி 400 கோடிக்கு குப்பையா இருக்குது. சித்தா மாதிரி, அயோத்தி மாதிரி, அற்புத கிடா வந்து புலம்புறாரு. எருமுனர் படம் வந்தது யாருக்கும் தெரியாது. ஒரு ஆகச்சிறந்த கலையை மக்கள் ரசிக்க தயாரா இருக்காங்க. சத்தியமா ரசிக்க தயாரா இருக்காங்க. சில படங்கள் திரையரங்குகளை தோற்ற படங்கள் ஓடிடில ஓடிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஓ இந்த படம் வந்திருக்கா, நல்லா இருக்கு. அப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியல இந்த படத்தை. ஒரு படம் 1500 தியேட்டர்ல அவங்க தான் வருவாங்க. அத்தனை ஷோவும் நீங்க தான் வருவீங்க. ஓடிட்டு இருக்க படத்தை தூக்கிடுவீங்க. புது படம் வர முடியாது. ஆரணம் தோற்றாலும் அதை எதிர்கொள்ள தயாராக நினைக்கிறேங்க. அந்த முடிவுதான் நினைக்கிறேன். சும்மா நான் அரணம் ஜெயிச்சிடும், அரணம் பயங்கரமா அப்படியே ஆயிடலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த கும்பல்ல இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றது எனக்கு இருக்குடான்றது அவ்வளவுதான் இருக்கு. அதுதான் வந்து நிக்கிறேன். அவ்வளவுதான் எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கேன். அதாவது உண்மையை சொல்ல போனா இந்த திமிங்கலங்களுக்கு மத்தியில் நான் தோல்வியை எதிர்கொள்வதற்கு தயாரா வந்து நினைக்கிறேன். அவ்வளவுதான். அப்புறமா அடுத்த படம் பண்ணணும். அதுதான் ஓடிலாம் பெற மாட்டேன். அதான் உண்மை. படைப்பாளிகள் கரங்களை திருப்பி சினிமா வரணும். எங்களுடைய தனித்தனி படைப்பாளிகள் எடுத்த சினிமா எங்களுக்கு மீண்டும் வேணும். உங்க 200 கோடி 300 கோடி குப்பைகளை தயவு செஞ்சு எங்கேயாவது எடுத்துப்படுங்க. நல்ல நல்ல கலைஞர்களை, நல்ல நல்ல கலைகளை கொண்டாடுவதற்கு எங்கள் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள். இடையில பூந்துட்டு நீங்க பண்ற அட்டகாசம் தாங்க முடியும். ஒரு இடத்துலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து சினிமாவை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு படம் எடுத்தா ட்ரக்ஸ் அட்டி தட்டி வெட்டி இதையே நீங்க படமா காமிச்சீங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்றீங்க? மக்கள் என்ன கருத்தை நீங்க கொடுக்குறீங்க? என் படத்துல வெட்டு இருக்குங்க, எதுக்கு வெட்டான்? என் படத்துல பிரச்சனை இருக்குங்க, எதுக்கு பண்றான்? சமூக அறம் வேணாமா ஒரு கலைஞனுக்கு? ஒரு கலைஞர் ஒரு கதையை பேசுகிற பொழுது, ஒரு கலையை மக்கள் கொண்டு செல்கிற பொழுது ஒரு அடிப்படை அறம் வேணாமா? ஏன் சித்தா கொண்டாடப்படுது? ஒரு பெண் குழந்தை மீதான பாலியல் வன்முறை பேசுகிற பொழுது எத்தனை குடும்பங்களுக்கு அது போய் சேருது? ஏன் அயோத்தி கொண்டாடப்பட்டுச்சு? எங்கிருந்தோ அந்த வடநாட்டு பெண்ணுக்கான ஒரு அன்பை எங்கிருந்தோ ஒருத்தர் செலுத்தினான்ற போது அந்த படம் எவ்வளவு பேருக்கு போய் சேருது? சினிமா சாதாரண கலை இல்லை, அது அற்புதமான ஒரு இடம். அதில் 1000 விஷயங்களை சொல்ற இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு விஷயமா, காசு மட்டும் இருந்தா போதும் என்ன வேணா பண்ணலான்னு படம் பண்றாங்க. பண்ணிட்டு போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனா உண்மையிலுமே சினிமா பண்ணக்கூடாது. சீரியஸா கிடா இயக்குனரை நினைச்சு பார்க்கும்போது வருத்தமா. 10 டிக்கெட்டுக்கு கிடையாது வெளியே போனான்னு சொல்றாங்கன்னா எப்படி ஒரு திருப்பி கிடா எடுப்பார்? அழகர் சாமியின் குதிரை எடுத்த சுசீந்திரன் என்ன பண்றாரு? நான் மகானார்ல எடுத்து 100 நாள் வெற்றி பெற்ற அவர் எந்த தைரியத்தில் அழகர் சாமியின் குதிரை எடுத்து வந்து பண்ணாரு? அவரை திருப்பி அடிச்சு விரட்டி அவர் திருப்பி கமர்ஷியல் சினிமா போயிட்டு வரும். இப்போ கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும்ன்றது, ஏன்னா ஒரு கலைஞனா அந்த வேதனை எனக்கு இருக்கு. இப்போ இந்த இடமே எனக்கு அதுதான் நான் பதிவு செய்ய விரும்புறேன். அதாவது என்ன செய்யும் சினிமா, என்ன ஒரு பொறுப்பா என்ன ஆகுது? ஆன்டி டிப்ரெஷன், இன்சோம்னியா, அதாவது போயிடுச்சு, உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. ஒரு ஆரம்பத்தில் நிற்கும் போது ஒரு 100 பேர் நிற்கிறான். திரும்பி பார்க்கும்போது இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி எங்கடா இங்க இருந்த ஒருத்தனை காணுன்ற மாதிரி ஓடி போறான். ஒருத்தருமே இல்லைங்க பின்னாடி. பாடலாசிரியர் பிரியன் மட்டும் நிற்கிறான், எங்க யாரையும் காணும். இந்த படத்துக்கு வேற பணம் வாங்கிக்கலாம் வெளியே. எனக்கு ஒரு சாதனை வேணும்னு ஆசை. எப்படி பாடலாசிரியர் வாங்கின பாடலாசிரியர் ஆகணும்? தமிழ் திரைப்பாக்கூட மாணவர்கள் மட்டுமே தயாரித்த சாதனை இப்போ மோகன் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறாரு. அதை நான் செஞ்சதுனால தான் ஆச்சு. வெளியிருந்து காசு அவனை வந்துருக்க மாட்டேன். அதை செய்வதற்காக அத்தனை சிரமங்களை, போராட்டங்களை தாங்க வேண்டியது. மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருங்கட்டாங்க. என்ன உச்சக்கட்ட ஆன்டி டிப்ரெஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு செக் பண்ணும்போது இன்சோம்னியால 6 மாசம் ஒருத்தன் தூங்கவே இல்லைன்னா அப்படி இருக்கும். தூக்கம் வந்து படத்துக்காக இல்லை, இவங்க பண்ற அக்க போறது. ஒரு கலைஞர் இது மேலே கஷ்டப்படுத்து அக்க போறாரு. இன்னும் முயற்சி பாருங்க, இன்னும் வரவே இல்லை. நான் இன்னும் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போதான் கால் எடுத்து வைக்கிறோம், அதே வைக்க விட போறாங்களா அடிச்சு முடிச்சுருவாங்களான்னு தெரியல. அது பரவாயில்ல, இருந்தால் நான் பாட்டு எழுத போயிடுவேன். இல்லை அதுவும் தரலன்னா தமிழோட வாழ்ந்துருவேன். கடைசி வரைக்கும் தமிழ் தான் எனக்கு. அந்த தமிழ் என்னை காப்பாற்றும், தமிழை நேசிச்சு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். அந்த தமிழ் எதை தருதோ, எங்கேயாவது 4 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி விட்டாது வாழ்ந்துடும். நீங்கள் மீறி யாரும் இல்லை. வருத்தமாக இருக்கு, தவறாக எடுத்துக்காதீங்க. என்னுடைய உணர்வை இதை விட்டால் இந்த மேடையில் பதிவு செய்ய முடியாது. ஏன்னா இன்னும் வெளியே வரல.
எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள்ல நின்றுட்டு இருக்கோம். எங்க தொட்டாலும் பணம், எங்க தொட்டாலும் அரசியல். இன்னைக்கு நாளைக்கு எங்களுக்கு தெரியல எத்தனை திரையரங்கு வரப்போகுது அப்படின்னு. 22 நவம்பர் 24 இருந்து எனக்கு தெரிஞ்சு ஓடி வந்துட்டு இருக்கோம் நாங்க. நவம்பர் 24 வேணாங்க படம், அடுத்து ஐயோ வேணாங்க, அடுத்து எங்க வந்துடலாங்க. நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம 300 நாளை விட போறோம். இன்னைக்கு எத்தனை பெரிய படம் வந்தாலும் 10 நாள், 1 வாரம், அதிகபட்சம் தாண்டா 2 வாரம். ஆகச்சிறந்த படங்களுக்கு அப்படின்ற போது நாங்கள் ஒரு எளிய படம், ஒரு எளிய மனிதர்களோட முயற்சிக்கும் போது எங்களை 1 வாரம் தாங்க விடுறாங்கன்னு தெரியல. நானும் தயாராகிட்டேன் அவர்கிட்ட. இப்படி யாராவது ஒரு ஒரு பொறுப்புல போய் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருப்பாங்களே தெரியல. என் படம் என்னன்னாலும் பரவாயில்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஏன்னா ஒரு படம் பார்த்த விஷயம் சொன்னார். அதில் அறிவுத்திர அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2-3 வெளியீட்டாளர்கள் வந்தாங்க, எல்லாருமே வெளியீட்டாளர்கள். இவர் அறிவுத்திர சார்ட்ட ஏன் கொடுத்தேன்னா ஒரே விஷயம், ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர். என் வலி என்னன்னு அவருக்கு தெரியும், ஒரு கலைஞரோட வலி என்னன்னு ஒரு கலைஞனுக்கு தெரியுன்ற ஒரே காரணத்தினால தான் அவர் எடுத்துட்டார். அவருடைய பெருந்தன்மை படம் பார்த்த உடனே படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு. எப்படி இருக்கும் காதலை கேட்கும்போது, நம்ம படத்தை ஒருத்தர் வாங்கிக்கிறேன்றாரு, பரவாயில்லையே. ஏன்னா வர்றவங்கலாம் ஒரு கதை சொல்கிறான், அதை மாற்றுறாங்க. அப்படி திரு அறிவுத்திரா அவர்கள் இப்போ கையை பிடிச்சி நிற்கிறதுனால ஓரளவுக்கு நான் நடந்து போகிறேன். இல்லைன்னா ஒத்தாலாம் நின்றுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இத்தனைக்கும் இவ்வளோ பேர் சினிமா நம்ம சுற்றி நிற்கிறான், எங்கே போனாங்கன்னே தெரியல. எல்லாரும் நான் பெருமையாக சொல்கிறேன், நான் அவரை கூப்பிடுவேன், நான் இவரை கூப்பிடுவேன், நான் நம்பிட்டு இருந்தேன். அவங்க வந்துடும், நம்ம தான் பாட்டு எல்லாமே நம்ம ஹிட்டு கொடுத்துருக்கோமே, எவ்வளோ பாட்டு ஹிட்டு கொடுத்துருக்கோம். ஒரு ஃபோன் பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணிட போகிறாங்க, ஒரு ஃபோன் பண்ணால் வாங்க கவிஞர் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். திரும்பி பார்த்தா ஒருத்தனையுமே காணும். திருப்பி அடிக்கணும் போல எல்லாரையும். இதுக்காகவாது ஜெயிக்கணும்னு தோணுது, இதுக்காகவாது எந்திரிச்சு வந்துடணும்னு தோணுது. அந்த வகையில் அறிவுத்திரா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் சார். ஏன் கூட நான் தான் ஓடுறேன், அவர் ஒரு ஏதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படம் மட்டும் போக வேண்டியதானே. என் படத்தை வெளியிடுறதுக்காக போராடிட்டு இருக்காரு அவரும் போது அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. போராட்டங்கள் தான், சிரமங்கள் தான். இப்போ பாருங்க, இப்போ கூட மோகன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார், 29 கூட போகலாமான்னு. ஆனால் ரைட், தயார் தான். இத்தனை வருடங்கள் காத்திருந்தவர்களுக்கு ஒரு வாரம். நீங்கள் சொன்னது சரிதான். ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம எப்படி கொண்டு போடுவோம், 30 லட்ச ரூபான்றது பெரிய விஷயம். அந்த வகையில் அதை கண்டிப்பாக செய்யணும். அதனால் அதோட கொடுமை உதிராவர்கள் பதிவு மீண்டும் பதிவிச்சுறேன். வெளிப்படம் வந்தது கூட பரவாயில்லைங்க. முத்து ஆழம், நான் 10 வருஷம் அவங்க தான் சம்பாதிச்சாங்க, திருப்பி அதை வேற கொண்டு வரீங்க. இருக்கிறவங்களுக்கே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ப்ரொடியூசர் சாவுறான். இவங்க உட்காந்துட்டு எங்கெங்கயோ அவங்க 10 வருஷம் சம்பாதிச்சதெல்லாம் குப்பையை போட்டு நோண்டி திருப்பி எடுத்து திருப்பி நீங்க தான் சம்பாதிச்சிட்டீங்கல்ல. இன்னைக்கு மட்டும் 3 தேட்டர் ஓடுதுங்களாங்க. திருப்பி அந்த தேட்டரை நீங்க படத்தை போட்டா எங்க யார் நீங்க தான் சினிமா கொள்றீங்க. அப்புறம் நல்ல படம் வரல. மலையாளத்துல சினிமா சூப்பரா இருக்கு, தெலுங்குல சூப்பரா இருக்கு, அவங்க அருமையான கதை பண்றாங்கன்னா நாங்க தான் கதை பண்றோமே, நீங்க பார்க்க விட மாட்டீங்களே. நீங்க திருப்பி வேற படங்களை 10 வருஷம் கழிச்ச படம் தேவையாங்க. நீங்க சொல்லுங்க, அவன் டிவிலே 100 தடவை பார்த்துருப்பாங்க மக்கள். இன்னைக்கு போய் திரையரங்குக்கு போய் பாருங்க, வெளியே முழுக்க ஏதோ 10 வருஷம் பழைய படம் போஸ்ட் ஒட்டிச்சிருக்காங்க. இல்லைன்னா ஹிந்தி படம் இருக்கு. அக்வாமேனுக்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? அக்வாமேனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவன் சம்பாதிப்பாங்க, உலகளாவியாலும் சம்பாதிப்பான். என் தயாரிப்பாளர் அத்தனை 1000 படத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கடன் கழிச்சிடாத. அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 1000 குடும்பம், 500 குடும்பம் இருக்கு. அவெல்லாம் சினிமா ஒரு சினிமா ஜெயிச்சிட மாட்டோம், வந்துட மாட்டோம். நம்ம நீங்க அக்வாமேனு டங்கு டுங்குன்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதையாவது விட்டு தொலைங்க. முத்துவெல்லாம் இப்ப யாருங்க கேட்டாப்பாங்க. டிவியில ஒரு 300 தடவை போட்டாங்க. யூடியூப்லயே 10 லாங்குவேஜ் இருக்குது. நீங்க ஹிந்தியில ரஜினி பேசுவார், நீங்க போட்டீங்கன்னா விட்டா கொரியன்ல பேசுவார், ஜப்பானீஸ் எல்லாம் பேசுறாரு. ஏன்னா ஒரு ஜப்பான் ரசிகர். அவ்வளவு தூரம் பார்த்த படத்தை திருப்பி எடுத்துட்டு தியேட்டர் பிடிச்சிக்கிட்டு ஒரு சினிமா பண்றோம், கொண்டு போறோம். எவ்வளவு ஒரு புதுசா சொல்றோம். நீ நல்லா இல்ல, நல்லா திட்டுங்க, சட்டையை பிடிச்சி திட்டுங்க. வாங்கிலே பேசுறியா, உன் படம் நல்லா இல்ல, கருத்து என்ன சொல்றேன்னு திட்டுங்க. அப்ப நாங்க வாங்கிக்கிறோம். நாங்க திருப்பி ஒரு நல்ல படம் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறோம். அதுக்கு எங்களுக்கு இடத்த கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, எங்க படத்தை விற்கிறதுக்கான இடத்த கொடுங்க. சுத்தி நின்றுட்டு முத்து ஆழம் தானே காமெடி. இதுக்கு முன்னாடி நாங்க 10 பேர் இங்க போராடணும், ஐயா படம் கொடுங்க ஐயா. எந்த தொழிலுங்க முதலாளி கை கட்டுறான், கார்பரேட்காரன் கையை கட்டு வைக்கிறானே. எங்க போனாலும் பணம் போட்ட ப்ரொடியூசர் தான் கை கட்டுறான். எந்த தொழிலே அது நடக்குமா? அது நமக்கு வரவும் மாட்டேங்குது. வேற நம்ம கட்டி பழக்கம் தான் பரவாயில்ல. நம்ம இப்படி நிக்கிற ஆளு பழகிட்டேன் இப்படி என்னன்னு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரி, நடக்கட்டுங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. என்னுடைய படத்துடைய முதல் பார்வையும் பத்திரிகையாளர்கள் தான் வெளியிட்டீங்க. நான் என்றைக்குமே உயிரா நேசிக்கிற பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும். மேடை ஏற்றி உங்கள் கரங்களால் தான் யாரும் வேணாங்கன்னு சொல்லி உங்களை வச்சு தான் அதை வெளியிட்டு அதே வார்த்தை தான் நான் ஹரிசார்ட்டி சொன்னேன். சார் யாருமே வரலன்னா என்ன சார், எழுத்தே நம்பி இருக்கக்கூடிய நம்ம நேசிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, நான் அவங்களை எப்பவுமே மதிக்கிறேன், அவங்க போதும் எனக்கு அப்படின்னு தான். நீங்க வேற வழி இல்லை. ஏன்னா எங்க போனாலும் ரொம்ப காசு கேட்கறான், எதை தொட்டாலும் காசு கேட்கறான் பெருசா.
அந்த அளவுக்கு திரும்பினாலும் காசு கேட்குறான். பயமா இருக்கு. ஒரு இன்ஸ்டால 2 நிமிஷம் ஆடுற பொண்ணு 50,000 கேக்குது. ஹீரோயினுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டான். ஏன் நீங்க என்ன 2 நிமிஷம் ஆடுறது 50,000 கேக்குது. ஒரு பொண்ணு கேரளால ஆடுது 2 lakhs சார் அப்படின்னு. எதுக்குமா அப்படின்னு. 30 seconds சார். எம்மா 30 நொடி நீ ஆடுறதுக்கு 2 லட்சமாம்மா. எங்க கலைஞர்கிட்ட கொடுத்தா 2 வருஷம் விடிய விடிய வேலை பார்ப்பாமா. அதை கொடுத்தீங்கன்னா எங்க திரும்பினாலும் நம்மளால முடியாதுங்க. நம்மளால ஒரு படம் எடுக்க முடிஞ்சதுங்க. தரமான படம் எடுத்திருக்கோம். அதை நம்புறேன் நான். அதுக்கான உத்தரவாதம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்? ஒரு எழுத்தாளனின் கதை, ஒரு எழுத்தாளனின் கதை. அரணம் என்பது ஒரு எழுத்தாளன் எழுதிய கதை. நல்ல கதை கேட்டீங்கன்னா ஒரு நல்ல கதை பார்க்கணும். ஒரு நல்ல கதை இல்லைங்க, இன்னைக்கு நல்ல பாடலே இல்லைங்க. என்ன கேட்டாங்க, சார் நீங்க மஸ்காரா போட்டு மயக்கிறீங்க, மக்காயில போட்டு எழுதுறீங்க. அது நம்ம அமலா சாஜி தான், வேற யாரு? ஃபிளைட்ல போட்டு தெரியாம வேற கேட்டுச்சு. ஏமா நானே ஃபிளைட்ல போனோமா, எங்கம்மா ஃபிளைட்ல போனோம்? தலை சுத்திருச்சு எனக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் காதல் உள்ள சரியா எங்க மேனேஜர் பேசுறாங்க, பிஆர்ஓட பேசுறாங்க. யோ என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னையா நடக்குதுங்க? இன்ஸ்டா மட்டும் ஒரு திறந்து வச்சுட்டு நியூஸ் ஆனதன் மாதிரி எப்பேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இருந்த துறைங்க அது. எப்பேற்பட்ட மூத்த பத்திரிகையாளர் அவரு. என்ன நான்லாம் அவர் இருக்கும்போது இருந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. என்னெல்லாம் அவர் வந்து எழுதினார், தம்பி சொல்லுப்பா முகவரி சொல்லுப்பான்னு. அப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் இன்னுமே சாலைகள்ல பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க எங்கேயாவது இருந்துகிட்டு 10 லட்சம் கூட 20 லட்சம் கூட எங்க திரும்பினாலும் எதை தொட்டாலும் காசு. ஒரு கலையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இவ்வளவு போராட்டமா இருக்கு. என் பத்திரிகையாளர்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க யாருமே தெரியல உட்காந்துட்டு நாங்க அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவோம். உங்களுக்கு எல்லாம் எங்க வாங்குங்க சீரியஸாங்க கொடுமையா. அந்த வகையில அரணம் ஒரு எழுத்தை நம்பி உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம், ஒரு சிறந்த கதை. அது உரிமையா நான் சொல்ல முடியும். முதல் பாதி இன்டர்வல் இடைவேளை அப்ப நீங்க படம் பார்த்துட்டு போட்டியே வைக்கலாம். 1 லட்சம் நான் கொடுக்குறேன், செகண்ட் ஹாஃப் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே சொல்லாங்க. அரணம் படத்தை பார்த்துட்டு முதல் பகுதியை பார்த்துட்டு இடைவேளைக்கு பிறகு வெளியே வந்துட்டு இல்ல இடைவேளை மேடையிலேயே நீங்க இதாங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் மேடையில 1 லட்சம் கொடுத்துடலாம். திரைக்கதை அப்படி இருக்கும். அந்த கதை ஒன்றை நோக்கி ஆரம்பித்து ஒரு உணர்வை பிரதிபலித்து ஒருத்தர் நின்றும். இந்த படம் முதல் முறை ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்தார், வெளியீட்டாளர். அவர் ஒரு ஆளுக்கு விட்டுருங்க, அவர் அவன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆளு படம்லாம் பார்த்துட்டு இது ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பகுதி முழுக்க ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு திரைக்கதை. 2வது பகுதி முழுக்க வேறொரு திரைக்கதை. இது வரைக்கும் அப்படி பதிவு செஞ்சது இல்லை. அவர் சொன்னார் இப்படி பண்ணக்கூடாது, நீங்க ஸ்கிரீன் பிளே ஜம்ப் பண்ணிருக்கீங்க. முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை சொன்னீங்கன்னா அதை நோக்கியே தான் போகணும். நான் ஏன் அதை நோக்கியே போகணும்னு கேட்டேன். எவன் தான் மாத்துறது? அப்ப முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை, இடைவேளைக்கு பிறகு நீங்க வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா வேற ஒரு டைப் ஆஃப் ஸ்கிரீன் பிளே, வேற ஒரு வகையான திரைக்கதை ஓடும். அங்க முதல் பகுதியில் இருந்த ஒரு வசனம், ஒரு கேரக்டர், ஒரு பொருள் கூட உங்களுக்கு 2வது பகுதியில இன்னொரு பதில கொடுக்கும். இந்த வாழ்க்கை இப்படி நேராக பார்க்கும்போது ஒன்றை சொல்கிறது, ஆனா அதுக்கு இன்னொரு முகம் இருக்கும்ல, உண்மையான முகம் இருக்கும்ல. அதை சொல்லும் போது அட அப்படியா, ஓ அதான் இப்படியா அப்படின்னு உங்களை உடைச்சு உங்களுடைய பதில் எல்லாம் கொடுத்துக்கிட்டே முடிச்சு அவுத்துட்டே வரும். அதுவும் ஒரு படத்துக்கு கிளைமாக்ஸை சொல்லிட்டு படம் பண்றதுக்கு பெரிய திமிரு வேணும். நான் கிளைமாக்ஸை சொல்லிட்டேன், நீங்க படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல கிளைமாக்ஸ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனா அது எப்படி நடந்ததுன்னு ஓப்பன் கிளைமாக்ஸ் வச்சுட்டு ஒரு கதை திரைக்கதை எழுதியிருக்காங்க. ரொம்ப திமிரா இருக்கு பேசும்போது, அதான் உண்மை. இருக்க யதார்த்தத்தை நான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை. அப்போ ஒரு நல்ல கதையை, நல்ல திரைக்கதையை, ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்க பார்க்கணும்னு நம்பினீங்கன்னா நிச்சயமா ஆரம்பம் உங்கள் கதை வழங்கும். எங்களிடம் பெரிய பொருளாதாரம் கிடையாது, எங்களிடம் பெரிய நடிகைகள் கிடையாது, எங்களிடம் பெரும் புள்ளிகள் கிடையாது, எங்களிடம் பெரும் தயாரிப்பாளர்கள் கிடையாது. எங்களிடம் பெரும் தமிழ் இருக்கிறது, நல்ல கதை இருக்கிறது, நல்ல திரைக்கதை இருக்கிறது. எழுத்தை நம்புகிறவர்கள், ஒரு நல்ல திரைப்படம் பார்க்க வேண்டும் என்று நம்புகிறவர்கள், முடிவில் ஒரு நல்ல படம் நல்லா இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு படமா அரணம் இருக்கும். இந்த வாழ்வின் எங்கெல்லாம், அதாவது தூர வானில் பறந்தாலும் பறவை மேகம் ஆகாது, மரக்கிளைதான் அதன் கூடு இறங்காமல் போகாதுன்னு ஒரு கவிதை எழுதுனேன். அந்த மாதிரி இந்த வாழ்வு எதை நோக்கி நீங்கள் எத்தனை கோடி பேரை சுற்றி வந்தாலும் இறுதியில் நீங்கள் அடைவது உங்கள் வீடு என்கிற கூடு. அந்த வீடும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த 4 பேரும் 3 பேரும் எவ்வளவு முக்கியன்றதா இந்த அரணம் பேசுது. இந்த சமூகம் எவ்வளவு முக்கியன்றத சாதாரண, அதுக்காக உடனே மெசேஜ் எல்லாம் சொல்றேன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. கதையோட்டத்தோட போகும். மகிழ்ச்சி. நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக உங்களுடைய அன்பை கொடுங்கள். இந்த இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன படமா விட்டானுங்கன்னா அடுத்த படத்துல சந்திப்போம்.
இந்த படத்தை வெளியிட விட்டாங்கன்னா வெளியில சந்திப்போம். படம் கொஞ்சமாவது ஓடிடுச்சுன்னா சந்தோஷம். என் தயாரிப்பாளர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் என் தைரியமே. இவ்வளவு தைரியத்தை நான் தனியாக எடுக்க முடியும். என் தயாரிப்பாளர்கள் தோற்றாலும் என்னோடு நிற்பார்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை தான் படம் பண்ணிருக்கேன். வெற்றியோ தோல்வியோ எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். என் படம் நல்ல படம் எனக்கு தெரியும். தோத்ததுக்கு காரணம் சினிமாக்காரன் தான் அப்படின்றத இங்கேயே சொல்லிட்டு, ஜெயிச்சா நாங்க, தோத்தா நீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்றத இந்த மேடையில வச்சு தயவு செய்து என் தமிழ் சொந்தங்கள், என் எழுத்தாளர்கள், என் எழுத்தை தயவு செய்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த ஒரு எளிய கலைஞனை, ஒரு பாடலாசிரியனை, இன்னும் 250 பாடலாசிரியர்களை மேடை ஏற்ற போகிறவனை, இன்னும் 500 கலைஞர்களை மேடைக்கு கொண்டு வர போகிறவனை ஆசீர்வதிச்சு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு தரத்தை கேட்டுக்கிறேன்.